அரசியல் கட்சி, அனைத்து கட்சி தலைவர்கள், மத்திய ஐபி சொல்லலாம், மத்திய இன்டெலிஜென்ட் பியூரோ துறையை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் பொதுநலமாக மக்களுக்கு சேவை செய்யும் தன்னார்வலர்கள், வழக்கறிஞர்கள், இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் மற்றும் உள்துறை அமைச்சர், பிரதமர் அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் அவர்களின் பார்வைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அயல் நாட்டிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து அயல் நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் என்ற தகவல் பரவி வருகிறது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் நேஷனல் மீடியா, தேசிய ஊடகம் எனப்படுவதில் ரூட் மாஃபியா என்ற ஒரு குழு ஆஸ்திரேலியாவில் இருந்து செயல்பட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் வேலைகள், அதாவது 35,000 வாட்ஸ்அப் குழுன்னு சொல்கிறாங்க. அது 35,000-மா 50,000-மா இல்லை 1000-மா அந்த கதைக்கெல்லாம் நான் வரல. ஒரு நம் வீட்டு குழந்தைகள், பெண்மணிகளை இந்த மாநிலத்துக்கு இங்கே நடக்கிற நிகழ்வை நேராக பார்க்காதவர்கள், நேராக யாரும் பார்க்காம ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்து கொண்டு, ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க, அது எந்த நாடாக வேணாலும் இருந்துட்டு போகுது, ஏதோ ஒரு நாட்டில் அமர்ந்து கொண்டு டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி தினமும் மக்களை மூளை சலவை செய்யும்படி பல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் போட்டவன் ஃபுல்லாக உள்நாட்டுக்காரன் கிடையாது. இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம். இதில் போஸ்ட் போட்ட எவனுமே வந்து இந்த நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது அப்படின்னு ஆளும் அரசை குறை சொல்லியோ அல்லது இன்னொருவரை நல்லவர் என்று சொல்லியோ போஸ்ட் போட்ட எவனும் இந்திய நாட்டுக்கோ தமிழ்நாட்டுக்கோ சம்பந்தப்பட்டவன் கிடையாது. இது வந்து ஒரு தேச துரோகமான செயலாகும். எங்கேயோ ஒரு நாட்டில் உக்காந்துக்கிட்டு இவங்க போலியா தமிழ்நாட்டுக்குள்ள களத்தில் இருந்து நாட்டுக்குள்ள நடக்கிறத கண்ணில் பார்க்குற மாதிரி, மக்களோட மக்களாக இருந்த மாதிரி போலியான பிம்பத்தில் போலியான செய்திகளை வாட்ஸ்அப்பில் பார்த்தவன் ஃபுல்லாக தான் இந்த ஊருக்காரன், தமிழ்நாட்டுக்காரன். இந்த வாட்ஸ்அப்பில் என்ன வருதுன்னு பார்த்தவே மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காரவங்க. இதில் போஸ்ட் போட்ட அத்தனை பேரும் அண்டை நாட்டிலிருந்து போஸ்ட் போட்டவன் ஃபுல்லாக இந்த நாட்டில் இது சரியில்லை, அது சரியில்லை, இவர் சரியில்லாதவர், அவர் நல்லவர், இந்த மாதிரி வந்து போட்டு அயல் நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் வாழும் வசிக்கும் பெண்மணிகளையும் குழந்தைகளையும் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். இது மிகவும் தவறான உதாரணம். எங்கோ ஒரு நாட்டிலிருந்து அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற ஒருவர், இந்திய நாட்டில் குடியுரிமை இல்லாத ஒருவர் இங்கே இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்களுக்கு மூளை செலவை செய்யும் வேலையை செய்தது, காணொலியை பதிவிட்டது அல்லது போஸ்ட் போட்டது, ஃபோட்டோவாக போட்டு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணது, மூளை செலவை செய்தது, இது அனைத்துமே மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். இது இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்க. ரைட்டு, ட்ரையல் பார்த்துருக்காங்க. இந்த எலி மேலே வந்து மருந்து எதுன்னா எலி மேலே போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மருந்து புதுசாக கண்டுபிடிச்சா எலி மேலே செலுத்தி பார்ப்பாங்க அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ற மாதிரி. அதுபோல் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது நாட்டுக்கு நல்லதா? நாளை பின்ன இதே தான் பிரதமருக்கு வரும். எங்கேயோ உட்காந்து எவனோ ஒரு டீம் வேலை பார்த்து இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாமல், இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல், அவன் எந்த நாட்டிலே குடியுரிமையை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் இந்த நாட்டில் ஒரு ஆட்சியை ஒரு மாநிலத்தில் மாற்ற நினைச்சது மாபெரும் கொடூரமான செயல், ஜனநாயகத்திற்கு எதிரானது. அதே செயலை நாளைக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இன்னொரு மாநிலத்தில் இதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
நேரடியாக சென்று ஒரு போஸ்ட் கொடுத்தோ ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தோ ஒரு மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்றது தான் வந்து நேரடியாக ஒரு மனிதர் சுயநினைவோடு வாக்களிக்க உதவும். இது வந்து டெக்னாலஜியில் ஓகேப்பா, இது இந்தியாவுக்குள்ளே இருந்தவன் பண்ணியிருந்தா கூட ஓகேப்பா. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் இந்த 35,000 வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணான். 35,000 வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தவன் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வசிக்கிறவன், ஓட்டுரிமை பெற்றவன் அப்படின்னா கூட ஓகேப்பா. ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இந்த வேலையை பார்த்துருக்கேன்றது வந்து நேஷனல் மீடியாவில் வந்து தகவலாக வந்ததுக்கு அப்புறமும் நேஷனல் மீடியா வெளியிட்டிருக்குது. தேசிய ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கு அப்புறமும் டெல்லியில் இருக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சரோ பிரதமரோ இதை கண்டும் காணாமல் இருப்பது நாளை உங்களுக்கே இதே நிலைமை. ஏதோ நாட்டில் உக்காந்துக்கிட்டு எவனோ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இந்தியாவில் இது 35,000 போது 3 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கே வந்து அது மிகவும் ஆபத்தாக முடியும். இது வந்து நெகட்டிவாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாமானிய மனிதரை, அப்புராணி மனிதரை, அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய சென்டிமெண்ட்டு இதெல்லாம் தவறாக உபயோகப்படுத்தி ஒரு நாட்டில் வாக்களிக்க வைப்பது, அவங்களுடைய மென்டாலிட்டியை உள்வாங்கி அவங்களுடைய மனநிலையை தவறாக உபயோகப்படுத்தி சென்டிமெண்ட்டுக்கு வந்து அடிபணிகிறவனால் சென்டிமெண்ட் ஆகும். ஒரு சோகமான விஷயத்த சொன்னோன்னே அவன் உடனே ரிப்ளை பண்ணுற ஒருத்தனுக்கு சோகமாகவும், சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொல்கிறான் அதை சந்தோஷமாக அதை செய்வான்ற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸையும் உள்வாங்கி வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்த மாதிரி மூளையை ஆப்ரேட் பண்ணி சுயநினைவு இப்போ வந்தோடனே தப்பு, ஐயோ நான் இல்லை, நான் எப்படி பண்ணேன்னு தெரியலன்னு எல்லா பேரும் துடிக்கிறான். கிட்டத்தட்ட வந்து மனநல வியாதியை உண்டாக்கிய போல செயல் இது. இது மிகவும் ஆபத்தானது. உள்துறை, உச்சநீதிமன்றம்லாம் இது வந்து சுமோட்டோவாக இந்த கேஸெல்லாம் எடுக்கணும். இந்த நேஷனல் மீடியாவில் இது வந்து இப்போ வந்திருக்குது. எத்தனை நாள் ஆச்சு வந்து இந்த 25 பேர் இப்போ சிக்கியிருக்கான்றாங்க. ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி எந்தெந்த நாட்டிலேருந்து வாட்ஸ்அப்பில் எவன் போஸ்ட் பண்ணால் இது எல்லாம் மத்திய அரசால் சாத்தியம், உள்துறையால் சாத்தியம். இவங்களெல்லாம் வந்து கொடூரமாக தண்டிக்காமல் விட்டிங்கன்னா இந்திய நாட்டில் எந்த நாட்டில் இருந்தோ எவனோ வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி எவனோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போஸ்ட்டை போட்டு ட்விட்டர்லேயோ போஸ்ட்டை போட்டு இந்திய நாட்டின் தலையெழுத்தை வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு போய் இது மிக மோசமாயிரும். இதை பார்க்குற வக்கீல், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், பொதுநல ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இது சம்மந்தமாக பேசுங்க. இது மிகவும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தில் நடந்த தேர்தலை எங்கேயோ நாட்டில் இருந்து எவனோ ஒருத்தன் டிசைன் பண்ணியிருக்கான். இது நல்ல விஷயமா சிந்தித்து பாருங்கள். இது வந்து மத்திய உளவுத்துறை டீமு இதை வந்து உள்துறை கொண்டு போகணும். இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 25 பேர் சிக்கியிருக்கான். இன்னும் எவ்வளோ பேர் இங்கே வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு போனான். வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெற்றவன், வெளிநாட்டு ஐபி அட்ரஸ்லேருந்து வெளிநாட்டில் வாட்ஸ்அப் மூலியமாக எவெல்லாம் இந்த வேலையை பார்த்தான். எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பிரதமர் அலுவலகமாக உள்துறையை நினச்சா அவனை அந்தந்த நாட்டில் இவங்களை வந்து தேச துரோக வழக்கில் அனைத்து எல்லா பயிலையும் அரெஸ்ட் பண்ணணும். ஒரு பயில கூட விடக்கூடாது. இதை நீங்கள் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இவன் ஒரு மாநிலத்தில் செஞ்சதை அடுத்து நாடு ஃபுல்லாக செய்ய ஆரம்பிப்பாங்க. நாடு நாசமாக போயிடும், இந்தியா ஒன்றுக்காகாமல் போயிடும். இது என்னுடைய ஆதங்கம்தான். இதை விட கோபமாக ஏதாவது ஆர்சா பேச வருது. ஆனால் இதை வந்து வேடிக்கை பார்ப்பது என்னை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் சரி நல்ல பழக்கம் இல்லை. மத்திய உள்துறை இதை தலையிட்டு உச்சநீதிமன்றம் சுமோட்டோவாக இந்த வழக்கை எடுக்கணும். இந்த 25 பேரை துருவி விசாரிக்கணும். வேறு யாரெல்லாம் வந்து போனால் எல்லாருடைய டேட்டா எடுக்கணும். அண்டை நாட்டில் வந்து குடியுரிமை பெற்று இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எவெல்லாம் வந்து அரசியல் சார்ந்து போஸ்ட்டு போட்டவன், வீடியோ போட்டுவேன், இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்த்த எவனாக இருந்தாலும் சரி ஒரு பயிலி விடக்கூடாது. அந்த நாட்டிலையும் இவங்களை வந்து குடியுரிமையை பறிக்கணும். இந்த நாட்டில் சரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு இவங்களை தேச துரோக வழக்கில் எல்லாரையும் தண்டிக்கணும் என்பது என்னுடைய ஆசை, வேண்டுகோள். எல்லோரும் இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள், கொண்டு போங்க. நாட்டுக்கு நல்ல விஷயத்த சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணி கொண்டு போகணும் என்று கேட்டு இத்துடன் என்னுடைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.